Hi friends, welcome to Gomes Cookbook. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு புதினா துவையல் ஒன்று போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் இங்கே ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த டைப் ஆஃப் ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சு இஞ்சி ஆட் பண்ணுறோம். ஸோ இஞ்சி வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஸ்டவ் வந்துட்டு நீங்கள் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க, இல்லைன்னா ஜீரகம் கருகி போயிடும். ஸோ இப்போ ஜீரகமே நம்ம வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வத்தல் ஆட் பண்ணணும். நான் இங்கே வந்துட்டு 5 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வத்தல் வந்துட்டு நல்லா வந்து வதங்கி பிளாக் ஆகிற வரைக்கும், லைட்டாக பிளாக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ வதக்கி இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதே பேனில் கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணி இதையும் வந்துட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும், லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். தேங்காய் கரெக்டாக வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணால் துவையல் டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொத்தமல்லி வந்துட்டு வதக்கணும். ஸோ லைட்டாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் இங்கே வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி அந்த இலைகள் எல்லாம் வந்துட்டு சுருங்கி வரணும். அந்த மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு வதக்கணும். இது ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஈஸியாக வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி துவையல் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தேங்காய், நம்ம வதக்கி வச்ச வத்தல், இதெல்லாமே வந்து நல்லா ஆறினதும் சின்ன துண்டு புளியும் உப்பும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. நிறைய தண்ணி விட்டிங்கன்னா சட்னி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓவர் பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது, ஓவராக மையாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணணும். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். இந்த 3மே இப்போ நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச துவையலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையோட. ஸோ வந்துட்டு இது வந்து அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து நல்ல அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுண்ட வற்றி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அப்பப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் இந்த துவையல் வந்து நான்ஸ்டிக் பேனில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி கெட்டியாயிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா கெட்டியாக ஆக்கணும். ஸோ இப்படியே வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நல்ல துவையல் கெட்டியாகி அந்த பேனில் இருந்து ஒட்டாமல் ஈஸியாக நழுவிட்டு வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ் கூட, இட்லி ஆர் தோசை எது கூடனாலும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.